கூடி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாமே நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாமே நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். மீண்டும் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை திரும்பமாக நாம் பாடப்போகிறோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாமங்களாக நாம் புகழ்ந்து பாடப்போகிறோம். யெகோவா என்னும் நாமமுள்ள தேவன், யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகள்
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் அமர்ந்து கொள்வோம். ஜெப நிலையில நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய மகிமை நம் அனைவரோடும் கூட நிரம்பி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் குறிப்புக்காக பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள், குளம்ஜாவடியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர்கள், நம்முடைய தேசத்திலே தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும். அவருடைய மகிமைக்கு விரோதமாக செயல்படுகிற சக்திகள் தரம் தாழணும். தாகோன் கோயிலில் குப்புரட்சி விழுந்தது போல தோற்றம். அங்காங்கே மந்திரவாதிகள் எல்லாரும் தோற்றம் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவநாமம் மட்டும் தேசத்தில் மகிமைப்படும்படியாக அதற்காக ஜெபிக்க பாஸ்டர் கேட்கிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, நன்றியால் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களாக விசுவாசிகளாக எங்கள் கூடி எங்கள் தேசத்தினுடைய நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் சீர்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியான தாமே சீர்குலைக்க நினைக்கிற எல்லா சத்துடைய சதிநாசங்கள், சத்துடைய திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதமாக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தாமே எங்கள் தேசத்தில் இன்னும் அதிகமாக ஊடுருவும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மக்கள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான சத்துடைய கிரிகள், மதவாதத்தின் ஆவிகள், எல்லா மனுஷிக ஆவிகள், எல்லா விதமான சிலைபாட்டின் காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய நாசி சுவாசத்தினால் நிகிரகம் பண்ணி போடும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தாமே தேசத்தை குறித்து வைராக்கியத்தின் தேவன் தாமே எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மக்கள் மீது வைராக்கியத்தின் ஆவியர் பலமாய் இறங்கி ஒவ்வொரு மக்களும் தேவனுக்கு நேராக பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக பரிசுத்த தேசத்துக்கு நேராக தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். திரேக தேவன் தாமே முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்து எங்கள் இந்தியா தேசம் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லை சத்துடைய கிரிகள் அதிகமாக தலைத்தோக கத்தா மேலோங்கி நிற்கிறதான எல்லா திட்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படவும், அவைகள் நிர்மூலமாக்கப்படவும், அவைகள் எல்பொருளாய் மாறும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த குறிப்புக்காக அருமையான பாஸ்டர் பால் சுப்ராயல் ஐயா அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா இடங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை பெருகிவிட்டால் மற்ற ஆளுகள்லாம் குறைஞ்சிரும். ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா, ஆமென். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டுக்கு வேலையே கிடையாது. இருட்டு போ இருட்டு போ இருட்டு போன்னு சொல்ல தேவையில்லை. வெளிச்சம் வந்துட்டாவே இருட்டு போயிடும். ஆகவே பரிசுத்தாவியானுடைய ஆளுகை எல்லா திருச்சபைகளிலும் நம்முடைய தேசத்திலும் இந்த ஆளுகை இருக்கும்படி பாஸ்டர் ஜெபிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அருமையாக இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த உபவாசத்தை நிமித்தமாக என் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். அது எங்கள் கண்கள் காண்கிறது சாமி. அதுக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அப்பா என் தேசத்தின் மேலும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் சபைகள் மேலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகள் மேலும், அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் மேலும், எங்கள் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற சபைகள் மேலும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானகள் விலகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நிறைவான பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகத்தக்கதாக என் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடத்துவீராக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பலமாய் இறங்கினது போல இந்த நாளிலும் இறங்குவீராக. இந்த நாளிலும் மகத்தான கிரியை நடத்துவீராக. வல்லமையான கிரியை நடத்துவீராக. பயங்கரமான கிரியை நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய திரு சபைகளிலே ஆண்டவரே கர்த்தா தேசத்திலே, என் தமிழ்நாட்டிலே, எங்களுடைய பகுதியில் திரு சபைகள் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு, தேவனுடைய நாம வல்லமையை கிரியை நடத்தும்படிக்கு, ஆண்டவரே மகத்தான வல்லமையான கிரியை நடத்தும்படிக்கு, ஆண்டவரே நீர் பரிசுத்தத்திலே நீர் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயங்கரமானவர். ஆண்டவரே நீர் கர்த்தாவே அதிசயமான வல்லமைகளை காண செய்கிற, அற்புதங்களை காண செய்கிற இருக்கிறபடினாலே
எங்களுடைய சபைகளிலே அப்படிப்பட்ட மகிமையை நாங்கள் வரும் நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக இந்த ஆண்டவரே கர்த்தாவே பகுதியை நீர் தெரிந்து கொண்டு, எங்கள் பகுதியை தெரிந்து கொண்டு, எங்கள் பகுதியில் இப்படிதான் இந்த ஜோசப்பா ஆண்டவரே பேராலயத்தில் இப்படிப்பட்ட உபவாசத்தின் நிமித்தமாக எங்களுடைய ஆண்டவரே கண்கள் எல்லாம் வரும் நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகத்தான கிரிய பரிசுத்தாவுடைய வல்லமையான ஆளுகை எங்கள் சபைகளில் நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் தேசத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் தேசத்தில் சபைகளே பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான கிரியை நீ நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்த குறிப்புக்காக பாஸ்டர் ஐசக் டேனியல் பேரணி பகுதியில் வந்திருக்கிற கர்த்தருடைய தாசன் முன்பாக வந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிமை தேசத்தில் மூடணும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படணும்னு ரெண்டு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். இது ரெண்டுத்துக்கும் வர்றதுக்கு தடை என்ன அப்படின்னா சுத்திகரிப்பு இன்மை, சுத்திகரிப்பு இன்மை, பரிசுத்தமின்மை, பாவம் பெருகி தேவன் தேசத்தை, சபையை, தேவ ஜனங்களை, ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த ஜெபம் பண்ணும்பொழுது உங்க வலது கை உயர்ந்திருக்கட்டும். பாஸ்டர் இந்த சுத்திகரிப்புக்காக சுத்த இருதயத்தை எங்களிலே, எங்கள் சபையிலே, எங்கள் வாழ்க்கையில, எங்கள் தேசத்துல சுத்த இருதயம் வரணும்பான்னு சொல்லி ஜெபத்தோடு பாஸ்டரோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கருத்தோடு கேட்டுக்கொண்டு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் எங்களை நாங்கள் சுத்திகரிக்கிற தகப்பனே, என் தகப்பனேர் எங்களை சுத்திகரித்து நாங்கள் ஆயத்தப்பட்டு பிறரை ஆதாயப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுத்திகரிப்பீராக, எங்கள் சபைகளை சுத்திகரிப்பீராக, ஒவ்வொரு மாவட்டத்தையும் சுத்திகரிப்பீராக, ஒவ்வொரு தேசத்தையும் சுத்திகரிப்பீராக, கிராமங்களை சுத்திகரிப்பீராக. எல்லா இடத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீதியான காரியங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நேர்த்தியாக நடத்துவீராக, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆமென். அடுத்த ஜெப குறிப்புக்காக திருக்கோயிலூர்லேருந்து வந்திருக்கிற ஞானராஜ் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சந்ததி ஊழியத்துக்கு வராமலே போயிட்டு இருக்குது. விசுவாசிகளுடைய அடுத்த சந்ததி சபைக்கு வராமலே இருக்குது. நம்முடைய குடும்பங்களிலே முழுமையான ரட்சிப்பு, பின்மாற்றம் இல்லாத வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயமாக்கப்பட யோசுவா சொல்லுகிறது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் விக்டர் ஞானராஜ் அவர்கள், விக்டர் ஞானராஜ் அவர்கள். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த உபவாச கூடுகையில் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாய், அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சொல்லப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே தேசம் குடும்பமாய் அப்பா உம்மை காண, உம்மை ஆராதிக்க, உம்மை தரிசிக்க,
உம்முடைய அன்பை அப்பா வெளிப்படுத்தத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே அப்பா சபை அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு ஆராதிக்கும்படியாய், ஒரு மனமாய் துதிக்கும்படியாய், ஒரு மனமாய் ஆலயத்துக்கு செல்லத்தக்கதாய் குடும்பங்களிலே கர்த்தர் அப்பா கிரியை பாராட்டுங்க. பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தாவே இந்த ஜெப விண்ணப்பத்தை நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை ஆதிதேவன் தான். நன்மையான சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாரு போவென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாரு போவென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடுத்த குறிப்புக்காக பிலிப்பு ராஜா திருக்கனூர் பகுதியிலிருந்து பாஸ்டர் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக, திருச்சபை வளர்ச்சி, விசுவாச பிள்ளைகள் சபையில நிலைத்திருக்கும்படியாக, சபைக்கு என்ன எதிர்பார்ப்போடு திருச்சபைகளுக்கு வருகிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும். வியாதிகள் சுகமாகணும், வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் சுகமாகணும், பாவம் மன்னிப்பு கிடைக்கணும், தேவ ஜனங்கள் நிலைத்திருக்கணும். சபையை, என் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய சபைக்காக கைகளை உயர்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பாஸ்டரோட இணைஞ்சு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ராஜா, ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வீணாய் விடாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவர் கூட கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தாவே, ரட்சிப்பு ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படவும், தேவனை அறிகிற அடையவும் நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே கர்த்தாவே ஒருவரும் கெட்டு போவதும் சித்தமில்லை. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா. சபைக்குள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊழியர் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக ஆண்டவரே அற்புதங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது தகப்பனே. எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர்களாய் அவளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வியாதிஸ்தர்கள் ஒருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் விசுவாசி பிள்ளைகள் ஆண்டவரை யாருக்கெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய வியாதிலிருந்து விடுதலை அடைய முடியும்படியாக அற்புதங்களை நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை ஒரு வல்லமை நீங்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரை ஒருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை விசுவாசியாக இருக்கக்கூடாதப்பா. எல்லாம் சீஷர்களாக மாற்றணும். எல்லாம் போய் ஆண்டவரை ஊழியம் செய்யணும், ஆத்துமகளை ஆதாயம் பண்ணணும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் மந்த நிலையில் இருக்கக்கூடாது தகப்பனே. எல்லோருக்கும் ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. எல்லா மக்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மலட்டுத்தன்மை இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை ஆடுகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் குட்டி போட ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேய்ப்பர்கள் இல்லை ஆண்டவரை ஆடுகள் தான் அப்படி ஆண்டவரை ஆத்மாக்களை ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே அப்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒருவரும் வீணாக போகாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரை பாருங்க சபையில் சாபங்கள் இல்லாதபடிக்கு அவளெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நோய் இருக்கக்கூடாதப்பா, ஒருவரும் ஆண்டவரை வீணாய் போகக்கூடாது தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது என்று உங்களுடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவை ஸ்தோத்திரம் சபையாகி எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். எங்கள் மூலமாக தேசத்தில், எங்கள் பகுதிகளில், எங்கள் கிராமங்களில், எங்கள் சபைகளில் அற்புதங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அபிரிதமாக நடக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் செய் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அடுத்த குறிப்புக்காக பால் பொன்னையா ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேவை ஊழியம் வளர தோத்திரம். இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் பரவலாக அப்படி நின்று போச்சு. சபையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊழியம் தான் நடந்துட்டு இருக்கு. வர்றாங்க, ஆராதனை பண்ணுறோம், காணி கொடுக்குறாங்க, ஆசீர்வாதம் போய் அவ்வளோதான், நம்ம வீடு சந்திக்கிறோம். ஆனால் புதிய ஆத்மாக்கள் சந்திக்கக்கூடிய சுவிசேஷ ஊழியம் தடையாக இருக்கிறது. அவங்க மிரட்டுவாங்க, இவங்க மிரட்டுவாங்க. ஆனால் வட இந்தியாவில் இந்த மிஷனரி ஊழியங்கள் மிகுந்த பாரத்தோடு அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நாம் நிறுத்தி வைத்திருக்கிற அந்த சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக ஐயாவோட இணைஞ்சு நாம் ஜெபிக்க போகிறோம். கைகள் உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த நாளின் இந்த மத்தியான வேளையிலே உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. என்ன நோக்கத்தோடு என்ன கர்த்தாவே சோதரமையா, என்னுடைய உள்ளந்தரியங்களை நீர் ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சபைகளெல்லாம் நீர் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. சபைகளிலே காணப்படுகிற அநேக காரியங்கள் உமக்கு தெரியும் அப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்பா. அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா. சபைகளிலே மக்கள் கர்த்தாவே கூட்டம் கூட்டமாக வந்தாலும் கர்த்தாவே உமக்கு பிரியம் உள்ள பிள்ளைகளாய், உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய், உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன்தாமே கிருபை பாராட்டப்பா. கடைசி காலப்பா, அநேகர் சத்துரு வஞ்சித்து கொண்டிருக்கிறான், அநேகர் கெடுத்து கொண்டிருக்கிறான். சபைகளிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கொடிய நோய்கள், ஆபத்துகள், விபரீதங்கள், இவற்றுக்கு மத்தியிலேயும் கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் எங்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து எங்களுக்கு என்னது தேவை, சபையிலே என்ன கர்த்தாவே தேவைகள், ஆத்துமா குறைவுகள் அப்பா, வியாதிகள், வறுமைகள்,
வந்து அவர்களெல்லாம் தடையாய் போகாதபடி கர்த்தாவே உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உமக்காக பிரியமாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட மேய்ப்பரையும் மந்தையும் நீர் அபரீதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்ய நீர் போவதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரத்தை எழுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து எங்கள் ஊழியத்தை நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து நீர் சந்தோஷப்பட போகிறதுக்காய் மகிமைப்பட போவதற்காய் கொடான கொடி சோத்திரத்தை இருக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு சாட்சி நாம் கேட்டு பிறகு ஜப குறிப்புகளுக்குள்ளே செல்ல போகிறோம். தம்பி ஜெனிஸ் முன்பாக வந்து ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மையை சொர்க்க சாட்சி சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த வருடம் பிப்ரவரி 17ஆம் தேதி நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கினேன். என்னோட ரைட் லெக் கால் வந்து உடஞ்சிது. அதில் ஒரு பிளேட் ஒன்றும் ராடு ஒன்றும் வச்சு அதோடைய சப்போர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருந்தேன். மே மாதம் ஒரு 27 தேதி போல் எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த காலில் இருந்து அந்த சின்ன ஒரு ராடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நடக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை செய்தார். போன 26ஆம் தேதி என் காலில் இருந்து அந்த முற்றிலுமாக அந்த பிளேட்டை எடுத்துட்டு நான் நடக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை செய்தார். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஒரு பாடல். அந்த நேரத்துலேயும் நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு பாடலை நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாவோட சேர்ந்து அதை எழுதுறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை செய்தார். அதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடுறேன். கலங்கின நேரம் கைவிடாத தேவன் கை நீட்டி என்னை அரவணைத்தார். கலங்கின நேரம் கைவிடாத தேவன் கை நீட்டி என்னை அரவணைத்தார். இதுவரை என்னை காத்து வந்தீர், நன்றி என்றும் உமக்கே. கலங்கின நேரம் கைவிடாத தேவன் கை நீட்டி என்னை அரவணைத்தார். என் காயமாற ஔஷதமானி, நன்றி என்றும் உமக்கே. என் காயமாற ஔஷதமானி, நன்றி என்றும் உமக்கே. கலங்கின நேரம் கைவிடாத தேவன் கை நீட்டி என்னை அரவணைத்தார். என் பாவ போக்க பலியானி, நன்றி என்றும் உமக்கே. என் பாவ போக்க பலியானி, நன்றி என்றும் உமக்கே. கலங்கின நேரம் கைவிடாத கை நீட்டி என்னை அரவணைத்தார். Glory to God. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் ஜெப